அதே சொல்லுங்க. முதலமைச்சர் மேல அப்படி எதுவும் இருக்கா? துணை முதலமைச்சர் மேல அப்படி எதுவும் இருக்கா? சொல்லுங்க. ஜெயலலிதா அம்மையார் மீதான ஊழல் விஷயத்த திமுக மேடையில பேசிட்டு போகல, குற்றச்சாட்டா வச்சுட்டு போகல, அவதூறா பரப்பிட்டு போகல. என்ன பண்ணாங்க? கோர்ட்டுக்கு போனாங்க, வழக்கு போட்டாங்க. ஜெயலலிதா அவர்களுக்கு லாபி என்னங்கிறது எல்லாருக்கும் தெரியும். கலைஞருக்கு அப்படிப்பட்ட லாபி எல்லாம் உண்டான்னா கிடையாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். லாபி உள்ளவர் கோர்ட்ல மாட்டிக்கிட்டார், லாபியே இல்லாதவர் நீதிமன்றத்துல போய் தண்டனை வாங்கி கொடுத்துட்டார் ஜெயலலிதாவுக்கு. அப்போ உண்மை இருந்தால் மட்டும்தான் அந்த போராட்டத்துல வெற்றி பெற்றிருக்க முடியும் திமுகவால. அப்போ திமுக வழக்கை போட்டு வழக்கை நடத்தி 18 ஆண்டு காலம் அந்த வழக்கு வாய்தா வாங்கப்பட்டாலும் கூட விடாம துரத்தி கூண்டல நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்திருக்காங்க. அது மாதிரி அகில இந்திய அளவுல திமுகவுக்கு எதிரான சக்திகள்லாம் ஒண்ணு திரண்டு அண்ணா ஹசரங்கிற ஒரு காமெடியை களத்துல இறக்கி விட்டு, அன்னைக்கு அது சீரியஸ், இன்னைக்கு அது காமெடியா போச்சு. அன்னைக்கு அது சீரியஸா பார்க்கப்பட்டது. இதே விஜய் கூட போய் அவர் மேடையில போய் நின்னார். அந்த அளவுக்கு ஒரு பெரிய உருவம் கொடுக்கப்பட்டு 2G ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு ஊதி பெரிதாக்கப்பட்ட ஒரு வழக்குல சிக்க வைக்கப்பட்டு அதுல முடக்கிடணும்னு நினைச்சாங்க. அதுல யாருடைய துணையும் இல்லாமல், எந்த விதமான லாபியும் செய்யாம, யாருக்காலையும் போய் விழாம, எந்த அரசியல் சமரசத்துக்கு உட்படாம நீதிமன்றத்துல மட்டுமே நின்று சட்ட போராட்டம் நடத்தி வெளியேயும் வந்திருக்காங்க. இப்ப திமுகவுக்கு 2 வரலாறு இருக்கு ஊழல் குறித்து. ஒண்ணு, அவங்க அதிமுக மேல போட்ட வழக்குல அதிமுகவுல தப்ப முடியல, அதிமுக தலைவரே தண்டிக்கப்படக்கூடிய நிலைமைக்கு போயிட்டாங்க. இவங்க மேல வந்த வழக்க நீதிமன்றத்துல சட்ட போராட்டம் நடத்தி விடுதலை ஆயிருக்காங்க. ஆனா நீங்க ஊழல் கட்சின்னு திமுக போய் பிராண்ட் பண்றீங்க.